ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 44வது தலைப்பு அபவாத நீக்கம். பிள்ளையார் வாழ்த்தி வரம் கொடுத்தார் போலவே கிருஷ்ண பரமாத்மாவின் மேலே சுமத்தின அபவாதம் சிறிது காலத்தில் விலகிற்று. எப்படி என்றால், துவாரகையிலே துர்பிக்ஷம் உண்டாயிற்று. அந்த சமயத்தில் காசியிலே சகல சுபிக்ஷங்களும் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டு வருவதாக துவாரகைக்கு தகவல்கள் வந்தன. அங்கேதான் அக்ரூரர் இருக்கிறார், அபரிமிதமாக ஆலய கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றும் சமாச்சாரம் வந்தது. அதிலிருந்தும் இரண்டும் இரண்டும் 4 என்பது போல விஷயம் புரிந்துவிட்டது. அக்ரூரரிடம்தான் செமந்தகம் இருக்க வேண்டும், அதன் பிரபாவந்தான் இந்த சுபிக்ஷம் என்று புரிந்துவிட்டது. சர்வஜரான பகவானுக்கு வெளியிலிருந்து ஒரு நியூஸும் வர வேண்டாம், ரைட்டர் வேண்டாம், பிடிஐ வேண்டாம் என்றாலும் இப்போது எல்லாம் நரலீலையாகத்தானே பண்ணிக்கொண்டிருந்தார். அதனால் இப்படி நியூஸ் வந்ததால் தான் தமக்கு தெரிந்தது போல அக்ரூரருக்கு ஆள் அனுப்பினார். ஆள் மூலம் சந்தேசம், அதாவது சேதி அனுப்பினார். சத்தான தாங்கள் இல்லாமல் துவாரகை துவாரகையாக இல்லை. அதனாலே தாங்கள் உடனேயே திரும்பி வந்து எதுகுலத்துக்கு பெரியவராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். செமந்தகம் உங்களிடம் இருந்தால் கூட பரவாயில்லை. சத்ராஜித்தோ போய்விட்டார், அவருக்கு ஆண் சந்ததியும் இல்லை. சத்யபாமாவுக்கு தகப்பனார் போய்விட்டதில்தான் துக்கமே தவிர செமந்தகம் இருப்பதிலோ போவதிலோ அவளுக்கு கருத்து இல்லை. எனவே வேறு யாரிடமும் இருப்பதை விட நல்ல அனுஷ்டானமும் சீலமும் உள்ள உங்களிடம் அது இருப்பதே நல்லது. தனக்கு அதை வைத்து கொள்ள சகல உரிமையும் யோக்கியதையும் இருந்தும் கூட பகவான் இதை கொஞ்சங்கூட காட்டிக்கொள்ளாமல் சந்தேசம் அனுப்பினார். ஆனாலும் என் தமையனாருக்கு செமந்தகம் விஷயமாக என்னிடம் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கே ஏற்பட்டிருக்கும் போது நாளைக்கு ஜாம்பவதிக்கும் கூட இல்லாத பொல்லாத சந்தேகங்கள் ஏற்படலாம். ஒருவேளை மணி என்னிடம்தான் இருக்குமோ? சத்ராஜித்துத்தான் அதை தபசினால் முதலில் பெற்றவனாகையால் அவருடைய பெண்ணுக்கு பிற்பாடு தந்து கொள்ளலாம் என்று அதை ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறானோ என்று ஜாம்பவதி சந்தேகப்படலாம். சிங்கத்துடன் சண்டை போட்டு வதம் செய்து மணியை அடைந்த ஜாம்பவானுக்குத்தான் அது சொந்தம் என்று நான் நினைத்து பிற்காலத்தில் அவர் பெண்ணான ஜாம்பவதிக்கு அதை கொடுக்க வேண்டுமென்றே ஒழித்து வைத்து கொண்டிருக்கிறேனோ என்று பாமா நினைக்கலாம். அதனால் இவர்கள் சந்தேகமும் துவாரகா ஜனங்கள் எல்லோருடைய சந்தேகமும் தீர்கிற முறையில் நீங்கள் மணி உங்களிடம்தான் இருக்கிறது என்று பகிரங்கமாக காட்டி இங்கே நம் ஊரிலேயே அதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாசம் பண்ண வேணும். அதனால் தற்போது துர்பிக்ஷம் கண்டுள்ள நம் ராஜ்யமும் சுபிக்ஷமடைய உபகாரம் பண்ண வேணும் என்று செய்தி அனுப்பினார். சேதியில் நிஜமான அன்பும் அபிமானமும் இருக்கும்போதே டிப்ளமசியும் இருக்கிறது. நடுவிலே ஏதோ அக்ரூரர் மனஸ் குழம்பி போயிருந்தாலும் உள்ளூர அவர் பரம பாகவதரானபடியால் இப்போது பகவானே தன்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் என்றதும் பழைய பக்தி கரை புரண்டு வர அப்படியே துவாரகைக்கு ஓடோடி வந்தார். பகவானின் காலில் விழுந்தார். நீ வச்சுக்கோ என்று பகவான் சொல்லியிருந்த போதிலும் சகல செல்வமும் அந்த லக்ஷ்மிபதி ஒருத்தனைத்தான் சேர்ந்தது. இத்தனை நாள் அவனுக்கு தெரியாமல் மணியை நாம் வைத்திருந்து ராஜ்யத்தை விட்டே கடத்தி கொண்டு போனது மகா தப்பு, அபச்சாரம் என்றுதான் அக்ரூரர் நினைத்தார். அதனால் செமந்தகத்தை பகவானுக்கே அர்ப்பணம் செய்தார். பகவான் அவரை விட பிடிவாதமாக, நானேதான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள், நான் பிரியமாக கொடுக்கிற ஒன்றை நீங்கள் வேண்டாமென்று மறுக்கலாமா
எனக்கு வேண்டியதெல்லாம் என் மீதுள்ள அபவாதம் போக வேண்டும். மணியின் மகிமையால் துவாரகை துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்று சொல்லி செமந்தகத்தை அக்ரூரரே வைத்துக் கொள்ளுமாறு செய்துவிட்டார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.